வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன் நிகழ்ச்சி. ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி தொடங்கி மே மாதம் 2ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நூதனமான முயற்சிகள்லாம் ஈடுபடுவீங்க. அப்படி நூதனமான முயற்சிகளில் ஈடுபடும் போது மிக சிறப்பான வெற்றிகள் ஏற்படும். சில பேர்லாம் சொல்லுவான் இந்த காரியத்தை பண்ண முடியாதுன்னு, ஆனால் அதை நிறைவேற்றி காட்டுவீர்கள். குறிப்பாக சொல்லப்போனால் பெரிய மனுஷங்களுடைய ஆதரவு நிரம்பவே கிடைக்கும். உங்கள் வயதில் மூத்தவர்களால் உங்களுக்கு நிறைய அனுகூலங்கள் கிடைக்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கும் ஆதாயம் பெருகும். எல்லாவித சந்தோஷங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வகையில் கிரக நிலவரங்களும் அமைப்புகளும் இருக்கின்றன. இதில் இந்த வாரத்தில் 30ஆம் தேதி புதன் 10ஆம் இடத்தில் இருப்பதும் சிறப்பு, 11ஆம் வீட்டுக்கு வருவது கூடுதல் சிறப்பு. 11ஆம் வீட்டுக்குள்ளே புதன் வராரு 30ஆம் தேதி. அப்போ இந்த வாரம் முழுக்க பார்த்திங்கன்னா ஹைலி ப்ராக்ரெசிவ் வீக். எடுக்கிற காரியங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்குது. ரொம்ப சேர்ஃபுல்லாக நீங்கள் இருப்பீங்க. எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருக்கு. ஒரே ஒரு விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏற்கனவே ஹெல்த்தில் பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக அதை போய் அட்டன் பண்ண வேண்டியது அவசியம். அதே போல் அனாவசியமாக யாரையும் பகைச்சுண்டு அதனால் வரக்கூடிய தொல்லைகள் வரலாம். அதனால் அந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, எப்போவுமே மனசில் ஒரு அமைதி இல்லாமல் தான் இருக்கும். அது நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஏதோ ஒரு சங்கடம், ஒரு அமைதி இல்லாத ரெஸ்ட்லெஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் எப்போவும் உங்களுக்கு இருக்கும் இந்த வாரத்தில். மற்றபடி இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தா நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குது. திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக முடியும். சுபகாரியங்கள் நடப்பதற்கு நாள் குறிக்கவும் சிறந்த ஒரு காலமாக இது அமைகிறது. நல்ல வாரம், முன்னேற்றமான வாரம், நல்ல உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.